Good evening friends. நம்ம இன்னைக்கு NCERT 9th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் யூனிட் செல். நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ செஷன்ல ஃபர்ஸ்ட் யூனிட்னு சொல்லியிருப்பேன். ஆனா ஃபர்ஸ்ட் யூனிட் வேற ஒரு யூனிட் கொடுத்திருக்காங்க. அது ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் புக்கோட டோட்டல் கண்டென்ட்டும் த அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் யூனிட் கொடுத்திருக்காங்க. செகண்ட் யூனிட் தான் நமக்கு செல்லுங்கிற டாபிக். ஸோ செல்லுங்கிறது அதுலேயும் அவங்க ஹெட்டிங் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா செல் த பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப். இது செகண்ட் சாப்டர். இந்த சாப்டர்ல இருந்து ஆரிஜின் ஆஃப் லைஃப். ஆரிஜின் ஆஃப் லைஃப்னா அந்த டெக்ஸ்ட் புக்கில் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் எதை பற்றினா ஆரிஜின் ஆஃப் லைஃப்பை பற்றி. அப்போ அதை பற்றி தான் இன்னைக்குள்ள வீடியோ செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரிடையும் உள்ள ஒரு கருத்து என்னன்னா, the universe originated about 20 billion years ago. இந்த உலகம் உருவாகி 20 பில்லியன் இயர்ஸை தாண்டிடுச்சு. யூனிவர்ஸ் ஆரிஜினேட் ஆகுது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடினா 20 பில்லியன் இயர்ஸ். மில்லியன் இல்லை, பில்லியன் இயர்ஸ் எகோ. இந்த யூனிவர்ஸுக்கு உள்ளாடி நம்ம எர்த்துங்கிறது, இப்போ யூனிவர்ஸ்னா டோட்டல் உலகமும், அங்கே சன் இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய பிளானட்ஸ் இருக்குது, கேலக்ஸி இருக்குது, எர்த் இருக்குது. அந்த பிளானட்டில் ஒன்று தான் நம்மளோட எர்த்து. அப்போ அதில் இந்த எர்த்துங்கிறது ஃபார்ம் ஆகி 0.1 பில்லியன் இயர்ஸ் ago. தென் இந்த எர்த்தில் ஆர்கனிசம்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த எர்த்துக்குள்ளாடி எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஆர்கனிசம் லைஃப் ஃபார்ம் ஆகி எவ்வளவு இயர்ஸ் கடந்துருக்குன்னா 4 பில்லியன் இயர்ஸ் எகோ. இது எல்லாமே மித்து தான், கரெக்டான ஒரு சயின்டிஃபிக் ப்ரூவ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்லியிருக்காங்க. இந்த இதில் லைஃப் ஃபார்ம் ஆகி எத்தனை இயர்ஸ் ஆகுது? 4 பில்லியன் இயர்ஸ் எகோ. இதெல்லாமே நடந்திருக்கு. ஆனால் எப்படி நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ் வேர்ல்டு உருவாகி 20 பில்லியன் இயர்ஸ் எகோன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த வேர்ல்டு நிறைய ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டு வேக்கமாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அந்த பிளானட்ஸ் எல்லாம் இருக்கு. அதில் எர்த்தை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்படி எர்த்து ஆரிஜினேட் ஆகி 4.5 பில்லியன்ஸ் இயர்ஸ் ஆகியிருக்கு. தென் அதுக்குள்ளாடி லைஃப் இருக்கு. இந்த லைஃப் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு தான் நமக்கு படிக்க வேண்டியது. நாம சொல்றோம் 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்மளோட எர்த்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ ஃபார்ம் ஆன அந்த எர்த்தோட கண்டிஷன்ஸ் எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னா, அந்த எர்த்தோட கண்டிஷன் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது அங்கே எந்த அட்மாஸ்பியருமே இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஏர்லி கண்டிஷன்ஸ் ஆஃப் எர்த் எப்படி இருந்திருக்கலாம்? ஏன்னா 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே எர்த்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால ஆர்கனிசம்ஸ் எப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு? 4 பில்லியன் இயர்ஸ்க்கு தான் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அப்போ அந்த இடைப்பட்ட காலகட்டம் எர்த்து எப்படி இருந்திருக்கலாம்? டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கு. டெம்பரேச்சர் இஸ் is very high. No atmosphere on earlier. அப்ப இந்த எர்த்தோட மேல கோர் பார்ட்ல எது ஆக்குபை பண்ணிருந்தா heavier elements occupy on the core of the earth and they get energy from the sunlight and volcanic activities. இந்த heavier elements எல்லாமே ஒன்றுக்கொன்று ஆக்குபை பண்ணி மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆக ஹெல்ப் பண்ணது இந்த சன்லைட்டும் வல்கானிக் ஆக்டிவிட்டிஸ். அப்போ இவ்வளவுதான் ஏர்லி கண்டிஷன்ஸ் ஆஃப் எர்த்தில் இருந்திருக்கு. இன்னும் நிறைய ரிசர்ச் படி நிறைய ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு எப்படி இருக்கு? சில மித் இருக்கு.
தியரிஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் த எர்த். மித்துப்படி என்ன சொல்றாங்க, ஹிந்துவிசத்துல வந்து லார்ட் பிரம்மா கிரியேட்டட் அவர் எர்த் அண்ட் கிவ் லைஃப் டு த ஆர்கனிசம்ஸ். இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களையும் படைக்கக்கூடிய தொழிலை யார் பண்றா, லார்ட் பிரம்மா, கடவுள் பிரம்மா வந்து பண்றாரு. தென் கிறிஸ்டியானிட்டில என்ன சொல்றாங்க, the world was created by God. உலகமே யாரால உருவாக்கப்பட்டது, கடவுளால உருவாக்கப்பட்டது. முதல்ல கடவுள் வந்து இந்த உலகத்தை வந்து படைக்கிறாரு. அப்புறம் இரவும் பகலும் படைக்கிறாரு. அப்புறம் நீர், நெருப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் படைக்கிறாரு. அப்புறம் ஒவ்வொரு உயிரினத்தையும் படைக்கிறாரு. கடைசியில மனுஷனை படைக்கிறாரு, ஆதாம் ஏவாள் அப்படின்னு 2 பேரை படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் மித்தாலஜி மூலமா சொல்றாங்க. உலகம் வந்து எப்படி உருவாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மித்து பார்த்தோம், பிலீஃப். நம்ம இன்னைக்கு எல்லாருமே காடை வந்து பிலீவ் பண்றோம். அதுக்கு ஹிந்து ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், சீக்ஸ் ஆகட்டும், ஜெயின் ஆகட்டும், எந்த ரிலீஜன் ஆகட்டும், எல்லாருமே நம்மளை வந்து காட் தான் கிரியேட் பண்ணாங்க, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, நம்மளை இன்னும் அவங்க வந்து வழி நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்டோட தான் டெய்லி லைஃப் வந்து நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் சயின்ஸில் வந்து வேர்ல்டு வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னுங்கிறது ரிசர்ச் மூலமாக தான் ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு தியரி வந்து என்ன சொன்னாங்க, பயோஜெனிசிஸ். பயோஜெனிசிஸ்னா ஒரு ஆர்கனிசம் உருவாகிறது ஒரு நான் லிவிங் ஆர்கனிசத்துலேருந்து ஃபார்ம் ஆகுது. லிவிங் ஆர்கனிசம் ஒரு நான் லிவிங் ஆர்கனிசத்துலேருந்து ஃபார்ம் ஆகுற இந்த தியரி தான் பேர் பயோஜெனிசிஸ். ஏங்கிறது வந்து உயிரில்லாத, பயோங்கிறது உயிருள்ள. இப்போ உயிருள்ள ஆர்கனிசம்ஸ் எல்லாம் உயிரில்லாதவிலிருந்து உருவாயிருக்கு அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. இந்த தியரியோட சப்போர்ட்டர்ஸ் யாரெல்லாம்னா அரிஸ்டாட்டில், எபிக்ரஸ் அண்ட் வால்ஹெல்மாண்ட். இவங்க 3 பேரும் இந்த தியரியை ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்றாங்க. இந்த தியரி என்ன சொல்லுது, அக்கார்டிங் டு திஸ் தியரி இன்செக்ட்ஸ் அரைஸ்டு ஃப்ரம் டியூ. இன்செக்ட்ஸ் எல்லாமே வந்து டியூங்கிறதுல இருந்து ஃபார்ம் ஆகுது. ஃபிஷ் அண்ட் ஃப்ராக் அரைஸ் ஃப்ரம் மட். மண்ணில் இருந்து, தொழில இருந்து ஃபிஷ்ஷும் மட்டும் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் ஃப்ளை அண்ட் மகாட்ஸ் அரைஸ் ஃப்ரம் மீட். அப்படின்னா இறந்து போன உயிரினங்களோட மீட்ல இருந்து ஃப்ளை, எல்லாம் பறவை இனங்கள், அப்புறம் பூச்சி இனங்கள், இது எல்லாமே வந்து மீட்ல இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து இந்த தியரி ஆஃப் ஏபயோஜெனிசிஸ் சொல்றாங்க. இந்த தியரியை அக்செப்ட் பண்ணாங்களா? கிடையாது. ஏன்னா இது வந்து பாசிபிளான ஒரு விஷயமா இல்லை. ஒரு லிவிங் ஆர்கனிசம் இன்னொரு லிவிங் ஆர்கனிசத்துல தான் ஃபார்ம் ஆக முடியும். அதனால இந்த தியரியை வந்து நிறைய சயின்டிஸ்ட் அப்போஸ் பண்றாங்க. அதுல முக்கியமானவர் லூயிஸ் பாஸ்டர். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு தியரி கொண்டு வராங்க, தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ். இப்போ நான் இதில் சொல்லிட்டு இருக்கக்கூடியதெல்லாம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்குக்காக தான். இது வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம கேட்க மாட்டாங்க, ஆனால் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இந்த பேசிஸில் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் தியரி என்ன பார்க்குறோம், தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ். பயோனா உயிருள்ளது. அப்போ ஒரு உயிருள்ள உயிரினம் இன்னொரு உயிருள்ள உயிரினத்தில் இருந்து தான் வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ். ஸோ லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் ப்ரீ-எக்ஸிஸ்டிங் லிவிங் ஃபார்ம்ஸ் பை ரீப்ரொடக்ஷன். எப்படி ஃபார்ம் ஆகுது? ரீப்ரொடக்ஷன் மூலமாக தான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஆர்கனிசம்லேருந்து இன்னொரு லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படிதான் இந்த வேர்ல்டில் வந்து லிவிங் ஆர்கனிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இருக்கு அப்படின்னு லூயிஸ் பாஸ்டர்ங்கிற சயின்டிஸ்டும் பிரான்சிஸ் வாஸ்கோ அப்படிங்கிறவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த தியரியை சொன்னவங்க யாருன்னா லூயிஸ் பாஸ்டர், பிரான்சிஸ்கோ அண்ட் ஸ்பெலானசி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் எல்லாமே இந்த தியரியை தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களால ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் லைஃப் எங்கே இருந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. அப்போ அது எப்படி ஃபார்ம் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். நான் சொன்னேன் ஏர்லி கண்டிஷன்ஸ் ஆஃப் எர்த் எப்படி இருக்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னு. எப்படி இருந்தது, அதோட எர்த்தோட டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ த டெம்பரேச்சர் வாஸ் வெரி ஹை அண்ட் தேர் இஸ் நோ அட்மாஸ்பியர் ஆன் த எர்த். ஹெவி எலமெண்ட்ஸ் ஆக்குபைட் ஆன் த கோர் ஆஃப் த எர்த். எர்த்தோட கோரில் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருந்தது. இப்போ இந்த எலமெண்ட்ஸ் ஒன்னோட ஒன்று சேர்ந்து மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு? வாட்டர். Of molecules of oxygen to form water. அதே மாதிரி carbon reacts with oxygen to form carbon dioxide. Then nitrogen reacts with hydrogen to form ammonia. அம்மோனியாங்கிற கேஸ் எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஃபார்ம் ஆன எல்லாமே வந்து கேஷியஸ் ஸ்டேட்ல தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு? இந்த எர்த்தோட கோர்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் சன்னோட லைட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுது. அதில் வந்து வல்கானிக் எராப்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் ஃபார்ம் ஆகும்போது நிறைய கேஸஸ் வந்து வெளிவருது. அந்த கேஸஸ் தான் இந்த வாட்டர் கேஸ், கார்பன் டை ஆக்சைடு கேஸ், அமோனியா கேஸ், இன்னும் நிறைய கேஸஸ் வந்து வெளிவந்து இருக்கலாம். இது எல்லாமே வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் தான், எதுவுமே ப்ரூவ் ஆகல. இதில் மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறாங்க. என்னன்னா, the life is originated from water. வாட்டர்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபார்ம் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறத மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏன் மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி லைஃப் வந்து வாட்டர்ல இருந்தால் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம சொன்னோம் எர்த்தோட கோரில் நிறைய ஹெவி மெட்டல்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டர் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த ஃபார்ம் ஆன வாட்டர் கேஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்? இன்னும் ஹாட் டெம்பரேச்சர்ஸ் ஆல்ரெடி மற்ற கேஸஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. இந்த வாட்டரோட நேச்சர் என்னது? கூல் ஆகணும். ஒரு இடத்த கூல் பண்ணும். அப்போ இது எல்லாமே சேர்ந்து கூல் ஆகி ஒரு ப்ரெசிபிடேஷன் ஆகி ரெயினாக வந்து எர்த்துக்குள்ள ஃபால் ஆகுது. ரெயின்ஃபால் வந்து ஃபஸ்ட்டு நடக்குது. அப்போ ரெயின்ஃபால் நடந்ததுன்னா என்ன நடக்கும்? இந்த எர்த்துக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த குண்டு குழி எல்லாமே வந்து வாட்டரால் நிரம்பும். சின்ன சின்ன குண்டெல்லாம் என்ன ஆகும்? பாண்டாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அது ரிவராக ஃபார்ம் ஆகும். அந்த ரிவர் வந்து ஓஷனாக ஃபார்ம் ஆச்சு. சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, லைஃப் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ஸ்மால் வாட்டர் ஹோல்ஸ். லைஃப் வந்து சின்ன வாட்டர் பூல்ல இருந்து தான் உருவாச்சுது. ஏன் அப்படி அவங்க சொன்னாங்கன்னா, திருப்பியும் இங்கே வந்து ஹாட் கிளைமேட்னால அங்கே ஹாட் டெம்பரேச்சர் ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த வாட்டர் கூட சேர்ந்து அங்கே வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. நமக்கு தெரியும், ரொம்ப ஹீட்டான கிளைமேட்டில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆகும். பாக்டீரியா ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட் ஸ்ப்ரிங் என்விரான்மெண்ட். இதில் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் ஒரு கொஸ்டின் இருக்குது. வாட் இஸ் தெர்மோஃபைல்ஸ்? தெர்மோனா ஹீட்டு, ஃபைல்னா லவ்விங். ஹீட் லவ்விங் ஆர்கானிசம்ஸ் ஆர் நோன் அஸ் தெர்மோஃபைல்ஸ். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா தெர்மோஃபிலிக் பாக்டீரியா. இந்தியாவில் இந்த ஹாட் ஸ்ப்ரிங் என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இருக்குது. அது எங்கன்னா பூகா வேலி, லடாக். லடாக்ல கோல்டு கிளைமேட்டாக இருக்கக்கூடிய கண்டிஷன்லேயும் இந்த பூகா வேலியில் இருக்கக்கூடிய வாட்டர் மட்டும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இது வந்து டெம்பரேச்சர் பார்த்தோம்னா எபவ் 100 டிகிரி செல்சியஸ். வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் விலையும் ஹையாக இருக்கும். அந்த கண்டிஷன்ஸில் அங்கே வந்து நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து வாழ்றதா ரிசர்ச் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் தெர்மோஃபைல்ஸ்? சொன்னேன், தெர்மோனா ஹீட், ஃபைல்ஸ்னா லவ்விங், லவ்வர்ஸ். ஹீட் லவ்வர்ஸ் ஆர் நோன் அஸ் தெர்மோஃபைல்ஸ். அப்போ அதுக்கு டெஃபினேஷன் என்ன? Thermophiles. Thermophiles are microorganisms that can survive and grow in extremely hot environments. For mostly these microorganisms grow in between above 45 degrees Celsius to 80 degrees Celsius. இந்த in between இதில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து வளர்றதுக்கும் அதை சர்வைவ் பண்ணதுக்கும் முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? தெர்மோஃபைல். திஸ் தெர்மோஃபைல் இஸ் a Greek word which means heat loving organisms. Mostly
some of the bacteria grown in this condition, these bacteria are used in DNA research. DNA research வந்து இந்த பாக்டீரியாவை யூஸ் பண்றாங்க. Thermophiles ங்கிறது 2 mark questionக்கு கேக்குறான். very short answer question. What is thermophiles? Thermophiles are microorganisms that can survive and grow in extremely hot environment. For example, thermophilic bacteria. So these microorganisms can tolerate above 100 degrees Celsius, and the thermophilic bacteria are used in DNA research because it can survive above 100 degrees Celsius. 100 degrees Celsiusக்கு மேலேயும் இந்த பாக்டீரியாவால சர்வை பண்ண முடியாது. அதனால இந்த பாக்டீரியாஸை DNA ரிசர்ச்க்கு யூஸ் பண்றாங்க. இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ஃபார்ம் ஆகி இங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்னால அங்க வந்து கால்சியம் கார்பனேட் டெபாசிட்டும் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை சுற்றி கால்சியம் கார்பனேட் டெபாசிட் ஃபார்ம் ஆகுறதுனால அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ல இருந்து இந்த கால்சியம் கார்பனேட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம், ஷெல் உள்ள ஆர்கானிசம்ஸ், கிராபு, அப்புறம் நத்தை, சிப்பி, இது எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு கால்சியம் கார்பனேட் டெபாசிட் இருக்குது. இதெல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடியது. அப்போ ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் ஆட்டோமேட்டிக்காகவே கால்சியம் கார்பனேட் டெபாசிட் ஃபார்ம் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை ப்ரொடெக்ட் பண்ணலாம். இந்த கால்சியம் கார்பனேட் டெபாசிட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்டிவ் மெம்பரேன் ஆஃப் எ பாக்டீரியா ஆர் பிரிமிட்டிவ் செல். ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன செல்லை ப்ரொடெக்ட் பண்ண ஃபார்ம் ஆன லேயர் வந்து இந்த கால்சியம் கார்பனேட் டெபாசிட். இப்போ நம்ம வந்து சொல்கிறோம், ஓஷன்ல இருந்து நிறைய ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆகும், வாட்டர்ல இருந்து தான் ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நிறைய சயின்டிஸ்ட் அக்செப்ட் பண்றாங்க. அப்போ இந்த ஓஷனுக்குள்ளாடி நிறைய மெட்டல்ஸ் இருக்கு, மாலிகுல்ஸ் இருக்கு, காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அப்போ இதை என்ன சொல்லணும்னா ப்ரோபயாட்டிக் சூப். அங்க உயிரினங்கள் உருவாவதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு சூப் தான் வந்து இந்த ஓஷன். அப்போ இந்த ஓஷன்ல இருக்கக்கூடிய சூப்ல உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுது, சிம்பிள் மாலிகுல்ஸை ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். இந்த சிம்பிள் மாலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்து கொலாய்டுங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி அப்புறம் அது காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸாக ஃபார்ம் ஆகும். இப்போ சிம்பிள் ப்ரோட்டீன்ஸ், பாலிசாக்ரைட்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகிருக்கலாம். இது எல்லாமே ப்ரெடிக்ஷன்ஸ் தான். நமக்கு டெக்ஸ்ட் புக்கிலேயே அவங்க கொடுத்துருக்காங்க செல்லுங்கிறது எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஆரிஜின் ஆஃப் லைஃப், நம்ம லைஃப் வந்து எப்படி ஆரிஜின் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் ரிசர்ச் மூலமாக சொல்லி இருக்கிறத வச்சு நம்மளும் வந்து ஒரு முடிவுக்கு வரோம், கன்க்ளூஷனுக்கு வரோம். இப்படி 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 எல்லாம் ஃபார்ம் ஆகி நம்ம லைஃப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் செல்லுங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லதுக்கு தான் இவ்வளவு லெக்சரும் பார்த்துட்டு இருக்கோம். ஓஷன் சூப்ல இருந்து மோனோசாக்ரைட், பாலிசாக்ரைட், புரோட்டீன்ஸ், தென் நியூக்ளியோடைட்ஸ், நியூக்ளியோசைட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. இந்த புரோட்டீன்ஸ் எல்லாம் சேர்ந்து அமினோ ஆசிட்ஸை வந்து ஃபார்ம் ஆகும். இந்த அமினோ ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபார்ம் ஆகி அப்புறம் வந்து என்ன ஆகும், ஒன்றுக்கு ஒன்று இன்னும் சேர்ந்து ஆர்கனிசம்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஆர்கனிசம் ஃபார்ம் ஆகணும்னா முதல்ல ஃபார்ம் ஆக வேண்டியது செல். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோ செஷன்ல பார்த்துருக்கோம், ஒரு செல்லில் 3 விஷயம் காமனாக இருக்கணும், செல் வால், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ். அப்போ நம்ம வந்து சொல்லியிருக்கோம் எல்லா எலமெண்ட்ஸும் ஓஷனுங்கிற சூப்பில் இருந்து இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அக்ரிகேட் ஆகி ஒரு மேக்ரோ மாலிகுல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இந்த மேக்ரோ மாலிகுல்ஸ்குள்ளே எதெல்லாம் இருக்கும், மோனோசாக்ரைட்ஸ், பாலிசாக்ரைட்ஸ், தென் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஃபேட்ஸ், லிப்பிட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகி நமக்கு செல்லுங்கிற ஒரு வடிவத்தை வந்து கொடுக்கும். ஒரு செல்லுங்கிறது இப்படி இருக்கலாம், இப்படி இதுக்கு செல் வால் இருக்குது, உள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அப்புறம் சைட்டோபிளாசம். இந்த மாதிரி ஒரு செல்லுங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல். செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். நம்ம லைஃப் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய பேசிக் யூனிட்டே வந்து செல் தான். எல்லா ஃபங்க்ஷன்ஸும் செல்லுங்கிற பேசிக் யூனிட் மூலமாக தான் நடக்குது.
இப்போ இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும். டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் ஃபார்ம் ஆகும். நிறைய ஆர்கன்ஸ் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஒரு ஆர்கனிசம்ஸாக டெவலப் ஆகி இருப்போம். இதுதான் வந்து இந்த ஆரிஜின் ஆஃப் லைஃபோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட். இந்த செல்லுங்கிறதோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டு. இனி நம்ம வரக்கூடிய வீடியோ செஷன்ஸ்லாம் வந்து செல் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, இப்போ வந்து ஆரிஜின் ஆஃப் லைஃப் செல்லோட இன்ட்ரோடக்ஷன் ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் எப்படி எப்படி சொல்லியிருக்காங்க, எப்படி எப்படி பாசிபிலிட்டி வேர்ல்டு வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டில் எர்த்து ஃபார்ம் ஆச்சு, எர்த்துக்குள்ளாடி லைஃப் வந்து ஃபார்ம் ஆச்சு, இந்த லைஃப் வந்து எப்படி எப்படி ஃபார்ம் ஆகியிருக்கலாம், மித்தாலஜி படி நம்மளோட பிலீஃப் படி எப்படி இருக்குது, ஆனால் சயின்டிஸ்ட் படி எப்படி இருக்குது. அவங்க ஃபஸ்ட் என்ன சொல்லுவாங்க, உயிர் இல்லாததுலேருந்து உயிர் உள்ளது வந்துன்னு சொன்னாங்க. நான் அக்செப்டபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகி உயிர் உள்ளதுல இருந்து தான் உயிர் உள்ள இன்னொரு உயிரினை வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுலேயும் முதல் உயிரினை எப்படி ஃபார்ம் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, வாட்டரில் இருந்து தான் ஃபார்ம் ஆகுது. அதுலேயும் ஸ்மால் ஸ்மால் ஹாட் வாட்டர் பூல்ஸில் இருந்து தான் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்து தான் அடுத்தடுத்த உயிரினங்கள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதில் ஒவ்வொரு ஆர்கானிசமும் எதில் ஃபார்ம் ஆகிருக்கலாம்? செல்லுங்கிறதுல ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ செஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ செஷனில் நம்ம முக்கியமாக ஒரே ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். வாட் இஸ் தெர்மோஃபைல்? Thermophile என்ன? Thermophiles are microorganisms that can survive and grow in extremely hot environment. For example, thermophilic bacteria. Friends, உங்களுக்கு இந்த வீடியோ செஷன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தென் ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.